அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் நிதி சேகரிப்பு பற்றியே தொடர்ந்து பேச போகிறோம். அன்ஃபார்ச்சுனேட்லியோ நாங்கள் அந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறோம். இந்த மூமெண்டத்தை விடக்கூடாது. நாங்கள் அடுத்து என்ன செய்ய போகிறோம், எப்படி இதை கொண்டு போக போகிறோம் என்பது உங்களோட கையில் தான் இருக்கு. எங்களுக்கு 6.8 மில்லியன் டாலர்கள் இந்த கோயிலாய் உருவாக்கி உள்ளுக்கு வர்றதுக்கு தேவைப்படுகிறது. நாங்கள் நேற்றைக்கு முந்த நாள் இந்த 3 நாளுக்கு கூட்டின மாதிரி 1.6 மில்லியன் கையில் வச்சு கொண்டிருக்கிறோம். அது ஒரு நல்ல ஆதார அத்திவாரம். அடுத்த 4 வருடங்களில் நாங்கள் ஒரு 8-9 சேர்த்து ஒரு 2.5 மில்லியனை எங்களோட கோயில் வருமானத்திலிருந்து எடுப்போம். எங்களுக்கு இப்போ தேவைப்படுவதெல்லாம் 2 மில்லியன் தான். எனக்கு தூரம் இல்லை. எல்லாரும் மனம் வச்சால் கட்டாயம் செய்யலாம். பல வழியில் நீங்கள் அதுக்கு உதவி செய்யலாம். பலவிதமான திட்டங்களை நாங்கள் வச்சிருக்கின்றோம். ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு $10,000 5 வருஷத்துக்கு வருஷம் 2,000 படி கொடுப்பீர்கள். ஆனால் ஒரு 200 குடும்பங்களை சேர்த்து இந்த கோயில் ஒரு பரிமாணத்தை பெறும். 4 வருஷத்தில் நாங்கள் கும்பாபிஷேகம் காணலாம். எங்களோட செலவையும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். எங்கள் பட்ஜெட்டும் டைமிங் படி போனோம் என்றால் எங்களுக்கு எந்த சிக்கலும் இருக்க மாட்டாது. அடுத்தது இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வருடம் 2000 கொடுக்கும் போது இந்த 24ஆம் ஆண்டு முடிய உங்களுக்கு நாங்கள் பற்றுச்சீட்டு வழங்குவோம். அந்த பற்றுச்சீட்டை வச்சு நீங்கள் உங்கள் 2024 டாக்ஸை செய்யும் போது உங்களுக்கு ஒரு $600 to $800 டாக்ஸ் கிரெடிட்டாக கிடைக்கிறது. உங்களுக்கு வருமானம் இருக்கும் மெச்சத்தை. அடுத்த வருடம் உங்களுக்கு ஒன்லி கொடுக்க போவது $1,400 to $1,600 or even less. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த வருஷம் தான் உங்களிடம் 2000 கேட்கிறோம். நீங்கள் 5 வருஷத்தில் நீங்கள் 2000 தர தேவையில்லை. அதாவது அடுத்த 4 வருடங்களில் உங்கள் தொகை நீங்கள் 2000 கொடுத்தாலும் உங்களுக்கு கிரெடிட் வந்து கொண்டே இருக்கும் அடுத்த 5 வருடங்களுக்கு. சற்று சிந்தியுங்கள். இது ஒரு நல்ல நேரம். அடுத்ததாக உங்களிடம் ஏன் நாங்கள் இந்த பிளட்ஜை கேட்கிறோம் என்றால், எங்களிடம் ஒரு 100-200 பேர்கள் நீங்கள் சைன் பண்ணி தரும்போது நாங்கள் பேங்குக்கு போகும்போது சொல்லலாம், இங்கே பாருங்க 200 பேருக்கு எங்கள் 2 மில்லியன் பிளட்ஜ் பண்ணி இருக்கிறோம் என்று. அதாவது குறைஞ்ச வட்டியில் உங்களுக்கு ஒரு லோனை நாங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஏதாவது சிக்கல்கள் வருமிடத்து நாங்கள் அந்த லோனை பாவிக்கலாம். அதாவது இப்போ நாங்கள் கடன் இல்லாமல் இந்த கோயில் கட்ட வேணும், அடுத்த சந்ததிக்கு எந்த கடனையும் விட்டு செல்லக்கூடாது என்றதிலே திடமாக இருக்கின்றோம். அப்போ அனைவரும் உங்கள் நன்றாக சிந்தியுங்கள். நாங்கள் உங்களை ப்ரெஷர் பண்ணவில்லை. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் ஒட்டாவா ஒரு ஸ்மால் கம்யூனிட்டி, எங்களுக்கு பிஸ்னஸ் சப்போர்ட் இல்லை. உங்களிடம் தான் திரும்ப திரும்ப வரப்போகின்றோம். சற்று சிந்தியுங்கள். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். எல்லாம் வல்ல சிவன் இந்த ஒட்டாவால் அமைந்திருப்பது எங்களுக்கு பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருக்கட்டும். எல்லோரும் சற்று சிந்தித்து மேலும் உங்களுக்கு மேலதிக தகவல்கள் எப்படி கட்ட போதும், எப்படி உள்ளுக்கெல்லாம் அணிய போகிறது எல்லாவற்றையும் நீங்கள் அந்த முன்னுக்கு அமைந்திருக்கும் கொட்டகையில் கேட்டுக்கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் உங்களிடம் பெறுவோம். வாரி வழங்குங்கள். எல்லாமே நன்றாக அமையட்டும். நன்றி. ஓம் நமச்சிவாய. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு எங்களுக்கு $82,500 பிளட்ஜ் கிடைச்சிருக்குது. 4வது திருவிழா. இன்னைக்கு 4ஆம் திருவிழாவுக்கு இன்னைக்கு திருவிழா இருக்கிறவங்களுக்கு $82,500 கிடைச்சிருக்குது. அதில் சில பேர் தங்களை பிளட்ஜ் வந்து இதில் வந்து கூப்பிட வேண்டாம், பிளட்ஜ் ஓகேன்னு விட்டது. அதில் சொன்னாக்களை தந்தாக்கள பிளட்ஜ் நான் பேரை கூப்பிடுறேன். வந்து ஐயாட்டா ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். முதலாவதாக சுடர்விழி தவணேசன், அடுத்ததாக சேரநிலா தவணேசன், நான் இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விடயத்தை கட்டாயம் சொல்லியே ஆக வேண்டும்.
சேரநிலா தவணேசன், சுடர்விழி தவணேசன் 2 பேரும் சகோதரிகள். அவர்கள் 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் இடம்பெயர்ந்து இந்தியாவிலிருந்து கனடா ஒட்டாவாக்கு வந்து 5 வருஷம் கூட ஆகவில்லை. அவர்கள் 5 வருஷம் கூட ஆகவில்லை. 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தான் இங்கே வந்து சேர்ந்தவர்கள். அப்படி இருந்தும் தாங்கள் கோயிலுக்கு உணர்வோடு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு செய்திருக்கிறார்கள். அதில் சுடர்விழி தவணேசன் 3rd year ஸ்டூடெண்ட், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். அப்படி இருந்தும் தான் பார்ட் டைம் செய்கிற வேலையில இருந்து தன்னால் இயன்றளவு ஒரு பணத்தொகையை சிவனுக்கு கொடுக்கணும் என்ற ஒரு மனமும் வந்து கொடுத்துருக்கு. அது பெரிய ஒரு ஹைலைட் இன்றைக்கு. அடுத்ததாக பஞ்சாட்சரம் சின்னத்துறை ஆண்கள். அடுத்ததாக விஜயசேகரன் மாணிக்கம், திருநெல்வேலி விஜயசேகரன் மாணிக்கம் தர்ஷா. அடுத்ததாக சாருஷன் சின்னத்துறை, இப்போது சுடர்விழி சில வார்த்தைகள் உங்களுக்கு சொல்ல இருக்கிறார். Om Namah Shivaya. Vanakkam everyone. My name is Sudhir. I'm in my 3rd year of university. I hope you are all doing well. It's truly an honor to stand before you to talk about something that is very close to all of our hearts, the building of our new temple. As a young member of this community, we have unique opportunity to make a lasting impact and contribute something much bigger to our culture and tradition. It's more than just a place to worship. It's where we can come together as a community to celebrate our culture, tradition, and values. We have a chance to build a new temple, a place that will carry on these traditions. Today, I ask each and every one of you to join me in supporting this impact cause. Your contribution, no matter how big or small, will make a difference. We have 1.6 million cash in hand now, and we have $900,000 by temple operation. The estimate cost for the new temple to be building is 6.87 million. Our goal is to raise 2 million during this festival. If you'd like to learn more about these options to contribute, please visit the white tent at the temple entrance. Thank you for your attention and your commitment to our community. Let's make our vision for the new temple a reality. Thank you. பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய புது கோவில் நிர்மாண பணிக்காண்டி உதவி செய்ய வேண்டும் என்று எல்லாரும் கலைத்து கொண்டிருக்கிற நிலைமையில் நான் யோசித்தேன், ஏன் நான் மேலும் செய்தாயிருந்தேன். என்னோட வயதுக்கும் என்னுடைய தகுதிக்கும் நான் பெருசாக ஒன்றும் செய்ய முடியாவிட்டாலும் என்னால் இயலக்கூடிய உதவியை செய்ய என்று என்னை தூண்டியதும் என்னுடைய மனத்தை மாற்றியதும் சிவன் தான் என்பதை நான் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன். எல்லாரும் உங்களால் சிறுதொழில் பெருவெள்ளம் என்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எல்லாரும் உங்களால் இயலக்கூடிய அளவு உதவி செய்து பெரியாக இந்த கோயிலை புது கோயிலாக்கி நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக வந்து இடம் வசதியாக இருந்து கும்பிட போகக்கூடிய பயணம் தர வேண்டும் என்று நான் உங்களுக்கு மீண்டும் விரும்ப சொல்லுவேன். இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்பாட்டியும் சொல்லி காட்ட வேண்டிய விஷயம் என்னென்றால், ஒவ்வொரு வருஷமும் இந்த தேருக்கு பின்னால் நான் புறதட்டு செய்கிறேன். நான் செய்து போட்டு இந்த வாசலில் வந்து எழுப்பும் போது நான் சிவனை கும்பிடுறது தெரியாத ஒரு புது கோயில் வந்து வர வேணும். அந்த புது கோயிலில் நான் மகிழ்ச்சியாக சிவனுடைய சிவனுக்கு இந்த கோயிலுக்கு நிதி உதவி செய்ய உத்தரவு தந்த மாதிரி
இந்த முறையும் தேருக்கு பின்னாலே உனக்கு வயது போகையில் நீ பிரதேசம் பண்ணலாம் செய்யன்னு சொல்லியிருக்கிறார். நான் அப்படி செய்ய போகிறேன். எல்லாருக்கும் வயது போனாலும் அவனுடைய அனுபவம் அசையாது. அவர் உங்களுக்கு என்னென்ன நீங்கள் நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் கட்டாயம் செய்வார். எல்லாரும் உங்களால் ஏறக்கூடிய உதவியை செய்யும்போது என்ன போல தராதனம் இல்லைன்னு யோசிக்காதீங்க. எல்லாருக்கும் தராதனம் இருக்கு, ஏறக்கூடியதை செய்யும்போது உங்களுக்கு மன்றாட்டத்துடன் கேட்டுக்கொள்ளுங்கள். வணக்கம். ஒரு முக்கியமான அறிவித்தல், இன்னைக்கு இருக்கிற டென்ட்டில் சாரி சேல் போய் கொண்டிருக்குது. அம்மனுக்கு சாத்திய புடவைகள் எல்லாம் அரை விலைக்கு கொடுக்குறோம். அதோட புதிய சாரியும் $10 குறைச்சி கொடுக்குறோம். மற்றது இது சுருமைகள் இருந்து கையால் தயாரிக்கப்பட்ட தோடுகள் மாலைகள் விற்கின்றார்கள். அதில் வார பணம் முழுவதுமாக கோயில் புதுக்கோயில் கட்டிட நிர்மாணத்துக்கு அன்பளிப்பாக செய்ய இருக்கின்றார்கள். இன்னொரு சுருமி மெகன் இதுவும் செய்து கொண்டிருக்கிறார். அவைக்கு நீங்கள் கொடுக்குற அந்த பணம் முழுவதும் கோயிலுக்கே வந்து சேரும் என்றதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.